தளபதி வந்து அவரோட அரசியல் என்ட்ரி பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கருத்துக்கள்? Sunland Refined Sunflower Oil and Poppy Mattress for Everyone presents Behind Its Gold Hall of Famers 2023. Supported by GT Holidays, Jay Chandran, Shwastika Fresh Milk and Curd, SA College of Arts and Science, A to B Veg Restaurant, powered by JNN Institutions, Chennai, Engineering மற்றும் Arts and Science கல்லூரிகள். ஸோ நம்மளோட தளபதி வந்து அவர் நடிக்க போகிற அந்த கடைசி படத்தை இயக்க போகிறது நம்மளுடைய டேரக்டர் வெற்றிமாறன் சார் தான். ஸோ இது வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் வாயாலே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆமாம், நானும் அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஆரம்பித்து 6 மாதத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அவருடைய மறைவுக்கு அப்புறம் அந்த இடம் ஒரு பெரிய வேக்குவம் இருந்தது. எனக்குள்ளே ஏற்படுத்தியிருந்த அந்த வாய்டு வந்து ஆன் அ பர்சனல் லெவல் இப்போவுமே எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். தளபதி வந்து அவரோட அரசியல் என்ட்ரி பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கருத்துக்கள்? இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எப்போதுமே வந்து சீமானனும் வந்து இஸ் பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் சப்போர்ட் பல விஷயங்களில். இந்திய திரையுலக இயக்குநர்கள் வரலாற்றில் உனக்கு ஒரு தனி இடம். ஸோ இப்போ வந்து முதலாவதாக பார்க்க போகிற இந்த விடுதலை படத்துக்கான பிரசன்டர் யாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். ஒரு பெரிய கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் சீமான் அவர்கள் மற்றும் பாரதி ராஜா சார் அவர்கள் டு தி ஸ்டேஜ். அவார்ட் பிரசன்ட் பண்ணுறதுக்காக நம்முடைய பிரசன்டர் ஹானரபிள் சீமான் சார் அவர்களையும் இயக்குனர் நிலையம் பாரதி ராஜா சார் அவர்களையும் ஸ்டேஜுக்கு அன்போடு வெல்கம் பண்ணுறோம். ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ் சார். சார் ரெண்டு பேருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஸோ வெற்றிமாறன் சாருக்கான ஏவி Behind Words Gold Hall of Fame Filmmaker 2023 Vetrimaran for Vidudalai. Oh my God! Ladies and gentlemen, I give you the new reigning champion of the hood! போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். அவள் முகம் பெருமை அடர்ந்திடும், மனதில் புதிய மொழி பரவும், அவளை பறந்திடுமே இப்போதே இனிமேல் இன்னி தோடாது. இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்காக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் உடைய ஹெட் ஆஃப் ஸ்வஸ்டிகா டைரி ப்ராடக்ட்ஸ் அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்றோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சந்தோஷ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் டு தி ஸ்டேஜ். மிஸ்டர் சந்தோஷ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கிளாப் போர்ட் அடிச்சு நீங்க வந்து இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறீங்க. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்தலாம் ஃபார் சந்தோஷ் ஸ்ரீனிவாசன் அவர்கள். லைனாதிகிட்ட क्वेश्चंस நம்ம கேட்க போறோம். ஸோ முதல்ல வெற்றிமாறன் சார் கிட்ட, நீங்க அடுத்து இந்த படத்தை கண்டிப்பா இயக்க போறீங்க, நீங்க தான் அதை டைரக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் அது. ஸோ நம்மளோட தளபதி வந்து அரசியல் போயிட்டாரு. அவரோட படம் வந்து இதுக்கப்புறம் பெருசாக வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அவர் நடிக்க போகிற அந்த கடைசி படத்தை இயக்க போகிறது நம்மளுடைய டேரக்டர் வெற்றிமாறன் சார் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் இருக்கும்ல, அதுவுமே ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஸோ இது வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் வாயாலே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆமாம், நானும் வெளியூர்லேருந்து வரும்போது நியூஸ் பார்த்தேன். ஆமாம், அவரும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு நியூஸாக தான் போயிருக்கு அது. அது மாதிரி செய்தி தானே, செய்தி வந்தது, நானும் செய்தி பார்த்தேன். ஓகே, நம்ம பார்த்த மாதிரி அவரும் பார்த்துருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அவரோட அரசியல் என்ட்ரி பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கருத்துக்கள்? அரசியலுக்கு வந்து யார் வேணால் வரலாம், அதிலெல்லாம் எந்த தப்புமே இல்லை. என்ன நோக்கத்துக்காக வர்றோம், நம்ம ஐடியாலஜி என்ன, யார் பக்கம் நம்ம நிற்க போகிறோம் அப்படின்றது தான் நம்ம என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்கிறோன்றதை தீர்மானிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அண்டு ஒரு சரியான கிரவுண்ட் ஒர்க்கோட ஒர்க் பண்ணிட்டு வர்றது கரெக்டாக இருக்கும்.
கரெக்டாக இருக்கும். எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். வெற்றிமாறன் சார் அவர்கள் நடிகராக போட்டு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டேரக்டர் படத்தில் நடிக்கணும் அப்படின்னா எந்த டேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? வடிவேலு டயலாக் தான், ஏன் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதோட நிறுத்திடுறேன். எனக்கு நடிக்கிற எண்ணமே கிடையாது, ஐடியாவே கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு பி an actor. ஓகே, ஒன்லி as a director. ஆமாம், எஸ் சார். அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 10 years. அதுக்கப்புறம் வீட்டில் சும்மா இருக்கும்போது ஏதாவது போர் அடிக்குது, ஏதாவது ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கலாம்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா வேணா அதுக்கப்புறம் வேற இருக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க, எல்லா படமுமே வந்து மாஸ்டர் பீஸாக கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பட் நீங்கள் எடுக்கிற ஒரு படமும் மாஸ்டர் பீஸாக தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இட்ஸ் லைக் பிரேக்கிங் யுவர் ஓன் கோட்ஸ் அந்த மாதிரி இருக்கே, அது எப்படி உங்களால் முடியுது? நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுறது என்னென்னா, எனக்கு எந்த விதமான கிரிட்டிக்கல் அக்ளைம், ரெக்கக்னிஷன் எது கிடைச்சாலுமே வந்து இட் பிலாங்ஸ் டு பாலுமகேந்திரா சார். நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான், எனி அவார்ட்ஸ் அண்ட் எனி ரெக்கக்னிஷன் தட் ஐ கெட் இஸ் டெடிக்கேட்டட் டு பாலுமகேந்திரா சார். இட் பிலாங்ஸ் டு ஹிம் மோர் தென் டெடிக்கேட்டட். அது அவருக்குரியது தான் நான் நினைக்கிறேன். அவர் கையால் நான் வாங்கிறது வந்து எனக்கு எவ்வளவு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்குமோ அதே அளவு எனக்கு சந்தோஷம் வந்து பாரதிராஜா சார் கையால் அதை வாங்கிறது, அந்த ரெக்கக்னிஷன் எனக்கு கிடைக்கிறது. ஏன்னா எனக்கு 23 வயசு இருக்கும்போது நான் பாலுமகேந்திரா சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். நான் அவரோட சேர்ந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஆரம்பித்து 6 மாதத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் பீன் மை ஃபாதர் சப்ஸ்டிடியூட். அவருடைய மறைவுக்கு அப்புறம் அந்த இடம் ஒரு பெரிய வேக்குவம் இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பாரதிராஜா சார் வந்து பழக்கம் இல்லை, நான் பேசினதில்லை. அதுக்கப்புறம் 2017 தான் அவரோட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு அந்த வாய்டு, பாலுமகேந்திரா சாருடைய ஆப்சன்ஸ் எனக்குள்ளே ஏற்படுத்தியிருந்த அந்த வாய்டு வந்து ஆன் அ பர்சனல் லெவல் பாரதிராஜா சாருடைய பழக்கம் வந்து எனக்கு ஃபில் பண்ணுச்சு. நான் எப்போவுமே அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். அவர் எப்போ பேசினாலும் சும்மா அவரோட போயிட்டு ஒரு 5 minutes பேசினா இட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் எனர்ஜி. அவருடைய எனர்ஜி லெவல்ஸ் வந்து மேட்ச் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் அன்றைக்கி ஒரு நாள் கூப்பிட்டாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, டேய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. என்ன கேட்க போகிறாரு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு 30 days தான் ஷூட்டிங்கு, சரி சார் நீ வந்து எனக்கு ஒர்க் பண்ணு அப்படின்னாரு. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். நான் உடனே சொன்னேன், சரி சார் நான் வரேன் சார் அப்படின்னேன். அண்ட் ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். அந்த 30 days அவரோட அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எப்போதுமே வந்து சீமானண்ணனும் வந்து இஸ் பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் சப்போர்ட் பல விஷயங்களில். அந்த அசுரன் சாங் எல்லாம் வந்து சொன்ன மாதிரி தான். நான் ஒரு நாள், அண்ணன் எங்கே இருக்கீங்க அப்படின்னேன். வீட்டில் இருக்கேன் அப்படின்னாரு. நான் ஒரு பாட்டு கேட்டேன். ஆமாம் அப்படின்னா, அதை நான் ஜிவியை கூப்பிட்டு வரேன், நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் எந்த விதமான இதுவாக இருந்தாலும் சரி, எனி கைண்ட் ஆஃப் ஒரு டிஸ்கஷனாக இருக்கலாம், எதுனாலும் வந்து உடனே ஆக்சசபிளாக இருப்பாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நேரத்துலையும் கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. அவருடைய எதுவாக இருந்தாலும் அவரோட சப்போர்ட் நம்மளுக்கு இருக்குன்ற தைரியத்தோடு எதையும் செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு அண்ணன் அவர். இந்த மேடையில் அவங்க 2 பேருமே வந்து எங்கள் டீமை வந்து அங்கீகரித்தது வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆன் பிஹாஃப் ஆஃப் விடுதலை டீம் ஐ தேங்க் போத் ஆஃப் தெம். தேங்க்யூ. எஸ் சார். ஸோ உங்கள் குருநாதர் பற்றி எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே நீங்கள் வந்து பேசாமல் இருந்ததே கிடையாது. ஸோ அவங்க கிட்டேருந்து எடுத்த ஒரே ஒரு லெசன் ஒன்று இருக்கும்ல, ஸ்ட்ராங்காக எல்லா படத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, உங்ககிட்ட இருந்து அவங்க கற்றுக்கலாம், இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னவாக இருக்கும்? இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் வந்து இப்போ வரைக்கும் வந்து எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நான் பாலுமகேந்திரா சாரோட ஒர்க் பண்ணும்போது ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஏடி. மற்ற அசிஸ்டன்ஸ் எல்லாம் நான் திட்டிகிட்டே இருப்பேன். நான் இப்போவே நிறைய திட்டுவேன், அப்போ இன்னும் அதிகமாக திட்டுவேன். ஏன்னா வந்து வேலை நடக்கலைன்னா அவர் வந்து என்ன திட்டுவார், அந்த பயத்தில் நான் திட்டிக்கிட்டே இருப்பேன். இப்போவுமே எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். ஒரு ஷார்ட்டு எனக்கு பிடிச்சிருந்தா எப்படி தோணுன்னா மைண்டில், இந்த ஷார்ட்டு பார்த்தா சார் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து இந்த ஷார்ட்டு நல்லா இல்லையே அவருக்கு பிடிக்காதேன்னு இருக்கும். ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங் ஆஸ் அன் அசிஸ்டண்ட் டு ஹிம், வேர் ஹீ இஸ் ஆல்வேஸ் ஓவர்சீயிங் மை ஒர்க். அதனால் வந்து எனக்கு இது அது அப்படின்னு தனியாக எதுவும் பார்க்க தெரியாது. ஒரு விஷயம் சொல்லலாம்,
அவர் சொன்ன எல்லாமே சினிமாவில் வந்து பொன்மொழிகள் மாதிரியே தான் இருக்கும். அவர் சொல்வார் எல்லாமே வந்து இட்ஸ் காமன், சாதாரணமான விஷயந்தான். ஒரு ஆணும் பெண்ணும் உட்காந்து பேசுகிறாங்கன்னா அது சாதாரணமான விஷயந்தான். அன்டில் யூ டிசைட் வேர் யூ see it from. ஒரு 2 பேர் பேசுகிறத நீ எங்கேருந்து பார்க்குறன்றதுல தான் வந்து அது என்ன மாதிரியான கான்வர்சேஷன்றது தீர்மானிக்கப்படுது. எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னும் போது அது ஆங்கிள் வருது, லென்சிங் வருது, ரேஞ்ச் வருது, எவ்வளோ பேர் பக்கத்தில் இருக்காங்கன்னு தெரிய போது எல்லாமே சேர்ந்து வருது. ஸோ அந்த எங்கேருந்து பார்க்குறோம், எப்படி பார்க்குறோம், எப்படின்னா அந்த லென்ஸ் எங்கேருந்து இஸ் த ஆங்கிள். ஸோ இதுதான் டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்லுவார். ஸோ ஐ ஆல்வேஸ் மேக் ஷூர் ஒரு ரூம்குள்ளே போனால் அல்லது ஒரு இடத்துக்கு போனால் இந்த சீனை எங்கேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். அது இன்னும் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. அண்ட் நீங்கள் சொன்ன கேள்விக்கான பதில் வந்து ஒரு ஒர்க் வந்து கிளாசிக்காக இல்லையான்றது காலம் தான் சொல்லணும். இன்றைக்கி இருக்கிற ரெக்கக்னேஷனோ அப்ரிசியேஷனோ சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ ஆம் ரியலி gifted to be making film in the times when the kind of films that I'm making are being appreciated. இப்போது விசாரணையோ அல்லது விடுதலையோ மாதிரியான ஒரு படத்தை ஐம் நாட் சேயிங் தட் நம்ம ரொம்ப சீரியஸான ஒரு படம் எடுத்துகிறோன்றதில்ல, மெயின் ஸ்ட்ரீம் லிமிட்டேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் எடுக்கிறோம். ஆனாலும் அந்த படத்தை ரிலீஸ் ஆகும்போது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக மாற்றுற அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஐ ஃபீல் ஐ எம் வெரி கிஃப்டட். அண்ட் அந்த கிரெடிட்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு தான் சேரணும். நான் விசாரணை படம் பண்ணும்போதே சொன்னேன், விசாரணை படத்தை வந்து மெயின் ஸ்ட்ரீமில் பார்த்துட்டாங்கன்னா உலகத்திலேயே மோஸ்ட் இவால்வ்டு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த படத்தை பார்த்தாங்க. விடுதலையும் பார்த்துருக்காங்கன்னா அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இட் இஸ் நாட் அஸ் ஹூ மேக் த ஃபில்ம்ஸ், இட் இஸ் people who watch the films make us who we are. நம்ம எடுக்கிற படங்களால் நாம் இல்லை, நம்ம படத்தை பார்க்குறவங்களால தான் நம்ம இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருக்காரு வெற்றிமாறன் சார். பாரதிராஜா சார், உங்கள் கையால் அவார்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விடுதலை டீம், நீங்கள் வந்து உங்களுக்கு படம் பற்றி தெரியாத நுணுக்கங்களும் கிடையாது, நீங்கள் பார்க்காத படங்களும் நிச்சயமாக இருக்காது. ஸோ விடுதலை படம் பற்றி உங்களுடைய ஒரு சில பாயிண்ட்ஸ். என் இனிய தமிழ் மக்களே, என் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உங்களுடைய அபிமானத்துக்கும் உள்ள வெற்றிமாறனை, என் பிள்ளை சீமான், இங்கு அனைத்து நண்பர்கள் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சிகளில் பொதுவாக கலந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும். சில நேரம் நெகிழ்ச்சியாக இருக்கும், சில நேரம் ஏண்டான். இது மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி, நெகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி. எல்லாமே என் பிள்ளை விடுதலை. அந்த வெற்றிமாறனுக்கு பிறக்கும் போதே பேர்லேயே வெற்றியை வச்சு விட்டாங்க. இந்திய இயக்குனர் பெருமக்களில் நான் அதிகமாக நேசிக்கும் ஒரு பிள்ளை வெற்றிமாறன். சில நேரம் எனக்கு பொறாமையாக கூட இருக்கும், என்னடா டே இப்படியெல்லாம் பண்ணுறீங்களடா, நாங்கள் எதையோ பண்ணிவிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கோம், நீங்கள் வாட்டுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உங்களை நான் இந்த வயசாகி போன காலத்தில் எப்படிடா ஜெயிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். ஒரு அற்புதமான மனிதன் நமக்கு வெற்றிமாறன். அவருடைய படங்களை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த ஃபாரின் ஃபிலிம்ஸில் இவன் நம்ம எவ்வளவோ பார்க்குறோம், ஹாலிவுட் ஃபிலிம்ஸு, ரஷ்யன் ஃபிலிம்ஸு, சைனீஸ் ஃபிலிம். இவன் வித்தியாசமானவன், ரொம்ப வித்தியாசமானவன். அவன் சிரிப்பும் வித்தியாசம், அவன் மூஞ்சி தாடியும் வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம். அவன் படம் பார்த்துட்டு இருந்துச்சு ரொம்ப ஒரு சுமையாக இருக்கும், ரொம்ப சுமை. நம்மளையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிட்டானேன்னு அர்த்தம். ரொம்ப அற்புதமாக பண்ணக்கூடியவன். அவனுடைய படங்களை எதிர்பார்க்கிறோம். அடுத்து என்ன அடுத்து என்ன என்று எதிர்பார்க்க வைக்கிறது. என் பிள்ளை சீமான் பொதுவாக சினிமா நிகழ்ச்சிகளுக்கு அதிகமாக தலை காட்ட மாட்டான். அவன் இந்த மக்களை எங்கே செம்மைப்படுத்துவது, இந்த தமிழை எங்கே செம்மைப்படுத்துவது, இந்த மனித இளைஞர்களை எங்கே வழி நடத்துவது என்பதிலேயே முழு நேரத்தையும் செலவழித்து கொண்டிருக்கிறான். அதனால் இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. பொதுவாக நிகழ்ச்சிகள் வரும், நிகழ்ச்சியாக இருக்கும், உட்காந்து பேசுவோம், எல்லாம் உண்டு. ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. வெற்றி உன் பெயரிலேயே வெற்றி, நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்திய திரையுலக இயக்குநர்கள் வரலாற்றில்
உனக்கு ஒரு தனி இடம் உண்டு. மறுபடியும் உன் படங்களை பார்க்கின்ற வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கூறி வந்திருக்கும் அன்பர்கள், நண்பர்கள், கலைஞர் பெருமக்கள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூரிய இருக்கானே, இவ்வளோ பேரை பேசுகிறேன். அவன் எனக்கு ரொம்ப, ஏன்னா ஒரு காமெடி நடிகனாக தான் அவனை லேசாக பார்த்தேன். எங்கள் ஊருக்காரன் இந்த படத்தில் மெர்ஜாக இருப்பான். அந்த அந்த கேரக்டரோட அப்படி அதை காட்டில் எனக்கு என்னென்னா, இந்த பொண்ணு இருக்காளே பவானி, ஒரு சினிமா ஆர்டிஸ்டுக்கான எந்த இலக்கணத்தையும் அவன் வச்சுக்கல. இப்போ மூஞ்சில் நடித்தா கூட அப்படிங்கிறது இப்படிங்கிறது கொஞ்சம் அசைவு எதுவும் கிடையாது. எப்படி தான் பண்ணானோ, எப்படி இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணானே தெரியாது. அப்புறம் தான் கேட்டேன், அது யார் அந்த மூஞ்சி ஒரு டைப்பாக இருக்கேன்னு. ஜீபரா சிஸ்டர்னா அடைச்சண்டாளா. ரொம்ப அந்த பொண்ணு ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியல, அந்த கேரக்டராகவே எனக்கு தெரிஞ்சு. அப்படி நடந்து போகும்போது சரி, மெல்ல பார்க்கும்போது சரி, ரொம்ப அற்புதம். இப்போ 2 பேரையும் நான் பேசலேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபங்க்ஷனே வேஸ்ட். டைட்டில் ஸ்பான்சர் சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். மற்றும் பாப்பி மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன். சப்போர்ட்டட் பை GT Holidays, சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரன், இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பவர்ட் பை JNN இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னை, இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும். Sunland Refined Sunflower Oil and Poppy Mattress for Everyone presents Behind Its Gold Hall of Famers 2023. Supported by GT Holidays, Jay Chandran, Shwastika Fresh Milk and Curd, SA College of Arts and Science, A2B Veg Restaurant. Powered by JNN Institutions Chennai, Engineering மற்றும் Arts and Science கல்லூரிகள்.